வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் அருகே உள்ள காந்தி தெரு பகுதியில் அஸ்வினி, சுரேஷ் தம்பதியர் 2 பசங்களுடன் வசித்து வருகின்றனர். சுரேஷ் என்பவர் வெளியூர் தங்கி வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று அஸ்வினி காஞ்சிபுரம் பகுதியிலேயே தனியார் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல 2 பசங்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலை செய்வதற்காக வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டு வீட்டின் அன்றாட பணிகளை செய்துவிட்டு செகண்ட் ஷிஃப்ட் செல்வதற்காக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சில நிமிடம் கழித்து அந்த வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்ட உறவினர் வீட்டுக்கு உள்ளே சென்று பார்த்தபோது அஸ்வினின் தலையில் பலத்த காயத்துடனும் ஆடைகள் கலந்தபடி ரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி உற்று உறவினருக்கும் மற்றும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறைக்கும் தகவல் ஆனது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அப்பெண்மணியை அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பாக அஸ்வினி வீட்டின் அருகே அரசு மதுபான கடை உள்ளதாகவும் அதே போன்று வீட்டின் அருகாமையில் உள்ள கடையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். வீட்டின் தனியாக இருந்து கொண்டிருந்த 27 வயது மதிக்கத்தக்க பெண்மணி மர்ம நபரால் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியை பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.